அப்பா அப்பான்னு தலைப்பெழுதி கவிதை எழுத உட்கார்ந்தா கண்ணெல்லாம் கலங்குது. கவிதை எங்க வருகுது? எனக்கு சின்ன காயம் பட்டாலே நீ துடியா துடிப்ப. உனக்கு பெரிய அடியே பட்டாலும் அசால்ட்டா நீ நடப்ப. நீ ஓடாத ஓட்டம் இல்ல, படாத பாடு இல்ல, வாழ்க்கையில வாங்காத அடி இல்ல, எடுத்து சொல்ல யாரும் இல்ல, படிச்சு பட்டம் கிட்டோன்னு ஏறும் வாங்கினது இல்ல, பரம்பரை பணக்காரன் இல்ல, வெட்டி பந்தா உனக்கு இல்ல, வெட்டித்தனமா ஒரு நாளும் உன்ன நான் பார்த்ததில்ல, ஆன நல்ல துணி நீ போட்டதில்ல, நீ ஆனா பிறந்துட்டனாலேயே உன்னால அழுக கூட முடிஞ்சதில்ல, பம்பரமா நீ சுத்த, பக்குவமா நான் இருந்தேன், பந்தாவா நான் சுத்த, அடிச்ச பந்தாட்டம் நீ பறந்த, பத்திரமா என பாத்துக்க, படாத பாடு நீ பட்ட. அதனாலதான்ப்பா ஆண்டவனே ஆனாலும் அப்பாவுக்கு அப்புறம்தான். நமக்கு முக்கியத்துவம் இல்லை என்ற பட்சத்தில் முடிந்தவரை முகம் காட்டாமல் இருப்பது நல்லது. கேட்டால் மட்டும் கொடுங்கள். அது பணமாக இருந்தாலும் சரி, பாசமாக இருந்தாலும் சரி, இலவசமாக கொடுக்கப்படும் அனைத்துமே உதாசீனம் செய்யப்படும். ஒரு நாள் ஒரு சாமர்த்தியசாலி தான் வெல்ல வேண்டும் என மட்டுமே விரும்புவான். இன்னொருவரை முந்த வேண்டுமென விரும்ப மாட்டான். வெற்றி பெற 3 வழிகள். மற்றவர்களை விட அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள், மற்றவர்களை விட அதிகமாக பணியாற்றுங்கள், மற்றவர்களை விட குறைவாக எதிர்பாருங்கள். காரணமின்றி அன்பு வைப்பது முதலாவது தவறு. எல்லோரிடமும் உண்மையாக இருப்பது நாம் செய்யும் 2வது தவறு. மற்றவர்கள் நம்மை போல் இருப்பார்கள் என நினைப்பது 3வது தவறு. எதிரிகளும் மௌனமாகி விடுவர். அடுத்த கேள்வியை கேட்காத அளவுக்கு நம் பதில் இருந்தால். விதைத்து சென்ற யாவும் அறுவடைக்கு வந்தே தீரும். அது விதையானாலும் சரி, வினையானாலும் சரி.